மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் JCB பிரபாகருடன் CV சண்முகம் தரப்பு சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். சி. விஜயபாஸ்கர், KP அன்பழகன், ரவி மனோகரன் ஆகியோரும் சபாநாயகரோடு சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றனர். CV சண்முகத்துடன் ஆலோசனை நடத்திய நிலையில் மூவரும் சபாநாயகரை சந்தித்திருக்கிறார்கள். CV சண்முகம் தரப்பு MLAக்கள் மூவர் EPS அணிக்கு மாறிய நிலையில் அடுத்தடுத்து ஒரு பரபரப்பான சூழல். அதிமுக குழு தலைவராக SP வேலுமணியை நியமிக்க கோரி ஏற்கனவே அவங்க தரப்புல சபாநாயகரிடம் மனு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த சந்திப்பு எதன் அடிப்படையிலானது, என்ன நடக்கிறது என்ற விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். ஒருபுறம் அங்க EPS சந்திக்கிறார்கள் சண்முகம் தரப்பினர், இதற்கிடையில இவங்க இங்க சபாநாயகரை சந்திக்கிறாங்க. இதற்கு முன்னாடி சந்தித்த பொழுதெல்லாம் எங்கள் தரப்புல இருந்து இவங்களை கொரோடாவா போடுங்க, இவங்களை இந்த பொறுப்புல கொடுங்க அப்படின்னு அணுகி மனு அளிச்சிருந்தாங்க. இந்த சந்திப்பு என்ன காரணத்துக்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கு? அதிமுகல இப்போ என்ன நிலவரம்? பல கேள்விகள் இருக்கிறது. இதுல ராஜேஷ் கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கிறப்போ, அதிமுக குழு தலைவராக SP வேலுமணியை ஏற்கனவே நியமிக்கணும்னு சொல்லி அவங்க தரப்புல CV சண்முகம் தரப்புல ஒரு மனு கொடுத்திருந்தாங்க சபாநாயகர்கிட்ட. இந்த நிலையில தான் சபாநாயகரிடம் தற்பொழுது CV சண்முகம் தரப்புல இருந்து விஜயபாஸ்கர், KP அன்பழகன், ரவி மனோகரன் இவங்க எல்லாமே சந்திப்பை மேற்கொண்டிருக்காங்க. இதனை அடுத்துதான் அதிமுகவில் என்ன நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது, இந்த சந்திப்புக்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. விவரங்களோட ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், இனி உங்களிடம் என்ன காரணத்துக்காக இந்த சந்திப்பு, என்ன நடக்குது, விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டதை போல CV சண்முகம் தரப்பிலிருந்து 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் EPS-ஐ சந்தித்து தற்போது அந்த அணியில இணைந்திருக்கிறார்கள். எனவே அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பது குறித்து சுமார் 1 மணி நேரம் CV சண்முகம் அவர்களது அலுவலகத்திலே SP வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த நிர்வாகிகள் என பலரும் கூடி விவாதித்திருக்கின்றார்கள். இந்த முடிவின் அடிப்படையிலே தற்போது 3 பேர் சபாநாயகரை பார்ப்பதற்காக தலைமைச் செயலகம் வந்திருக்கின்றார்கள். சபாநாயகரை சந்தித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே CV சண்முகம் தரப்பிலே ஒரு மனு கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது அந்த மனுவிலே நாங்கள் 25 பேர் இருக்கின்றோம், அதிமுகவிலே மொத்தம் வெற்றி பெற்ற 47 பேரில் அதிகபட்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் தரப்பில் தான் இருக்கிறார்கள். எனவே சட்டமன்ற குழு தலைவர், கொறடா, துணை தலைவர் உள்ளிட்ட பொறுப்புகளுக்கு எங்கள் தரப்பு ஆட்களைத்தான் நியமிக்க வேண்டும். அதாவது சட்டமன்ற குழு தலைவராக SP வேலுமணி அவர்களை நியமிக்க வேண்டும் எனவும், கொறடாவாக விஜயபாஸ்கர் அவர்களை, டாக்டர் C. விஜயபாஸ்கர் அவர்களை நியமிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து வந்தனர். இருந்தாலும் சபாநாயகர் 15 நாட்கள் அவகாசம் இருக்கிறது, யோசித்து உரிய முடிவெடுப்பேன் என்று தெரிவித்திருந்தார். எனவே EPS தரப்பினரும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்த நிலையில தற்போது இந்த தரப்பிலிருந்து, இந்த மூவர் அணி தரப்பிலிருந்து EPS பக்கம் தாவ தொடங்கி இருப்பதாக தொடர்ந்து தகவல்கள் வந்த வண்ணமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 2 தரப்பும் 2 அணிகளும் ஒன்று சேர இருப்பதாகவும் தகவல்கள் வரக்கூடிய நிலையில இந்த சபாநாயகருடனான சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பு எதற்காக என்பது குறித்து அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. அதே நேரத்தில் இந்த சந்திப்புக்கு பிறகு அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்கிறார்கள். நாம் விசாரித்த வரையில் இந்த சந்திப்பு எதற்காக என்றால், நாங்கள் ஏற்கனவே கொடுத்த மனுவின் அடிப்படையிலே இதுவரை நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள், சட்டமன்ற குழு தலைவராக அதிமுக சார்பிலே SP வேலுமணி அவர்களை நியமிக்க வேண்டும், அதனை உடனே அறிவிக்க வேண்டும் என்று ஒரு நினைவூட்டல் கடிதம் போல அதனை இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் கொண்டு வந்திருப்பதாக தெரிகிறது. கௌதமி, நன்றி ராஜேஷ் விவரங்களுக்கு.